அன்றே கணித்து விஜய். ஆடியோ லான்ச்சில் அடிச்சு சொன்ன தளபதி. பொங்கல் வெளியீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி சென்சார் போர்டு சான்றிதழ் மறுத்ததால விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் வெளியீடு தள்ளி வைக்கப்பட்டது. இதனால ரசிகர்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. நீண்ட நாள் காத்திருப்புக்கு பிறகு விஜயோட சினிமா வாழ்க்கையின் கடைசி படமான ஜனநாயகன் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டது. ஜனவரி 9ஆம் தேதி பொங்கல் வெளியீடாக படம் திரைக்கு வரவிருந்த நிலைமையில சென்சார் வாரியம் படத்துக்கு தடை விதித்தது. இதனால சர்ச்சைகளும் தமிழக அரசியல் மோதல்களும் வெடித்தன. சென்சார் வாரியத்தின் பிடிவாதத்தால் சான்றிதழ் கிடைக்காததால் ஜனநாயகன் படத்தோட வெளியீடு தள்ளி வைக்கப்பட்டது. இது ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. தனது படத்திற்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் என்று விஜய் ஆடியோ லான்ச்சில் பேசியது தற்போது கவனம் பெற்றுள்ளன. ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தான் விஜய் இதனை பத்தி பேசியிருந்தாரு. தயாரிப்பாளரிடம் கேட்ட விஷயத்தை விஜய் சொல்லியிருந்தாரு. நான் தயாரிப்பாளரிடம் கேட்ட ஒரே விஷயம் இதுதான். சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும், இதுல நான் வேற பாதையில போகிறேன், இந்த நேரத்துல படம் தயாரிக்க வேண்டுமா, பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதையெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுத்தாரு. இந்த நேரத்துல என் படத்தை தயாரித்ததற்கு மிக்க நன்றி அப்படின்னு விஜய் பேசியிருந்தாரு. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவி வருது. சென்சார் சான்றிதழ் கிடைக்காதது என்பது உறுதியானதும் ஜனநாயகன் படத்தோட வெளியீடு தள்ளி வைக்கப்பட்டதாக தயாரிப்பாளர்கள் அறிவிச்சாங்க. இதனைத் தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினர். நெஞ்சு வெடிக்குது என்று குறிப்பிட்டு பலரும் பதிவுகளையும் கமெண்ட்களையும் பகிர்ந்து வராங்க. ஜனநாயகன் எப்போது வெளியானாலும் அதற்காக நாங்கள் காத்திருப்போம் என்றும் அவர்கள் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக பதிவிட்டுட்டு வராங்க. விஜய்க்கு பயந்துதான் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்பவர்களும் ஏராளம். தீர்ப்பு சாதகமா வருமா இல்லையா என்பதை அனைவரும் உற்று நோக்கியுள்ளனர். ஒருவேளை தீர்ப்பு சாதகமா வந்தா ஜனவரி 10ஆம் தேதியே ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புள்ளது. அதே நேரத்துல தீர்ப்பு சாதகமா வராவிட்டால் இம்மாத இறுதிக்கு ஜனநாயகன் திரைப்படம் தள்ளி வைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. எது நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.